ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கேரளாவுக்கு போனாலே கடலைக்கறி தான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். இந்த கடலைக்கறி பார்த்தீங்கன்னா இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, சப்பாத்தி, தோசை, நான் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். வாங்க கேரளா கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறதுனால தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக அவங்க சேர்த்துக்குவாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் நம்ம சமைக்கவே போகிறோம். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு சின்ன சின்னதாக 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் துருவில சேர்த்துடுறேன். தேங்காய் துருவல் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கருப்பு கொண்டக்கடலை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காலையில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஒரு வேளை நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் எந்திரிச்சதுமே ஊற வச்சுட்டிங்கன்னா நைட் செய்கிறதுக்குள்ளே ஊறிடும் நல்லா. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துடுறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுதை இப்போ இதில் சேர்த்துடுறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இப்போ நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுனால நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லாதவங்க நம்ம வெங்காய தக்காளி வதக்கும் போதே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. கடலைக்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். குக்கரில் செய்யறதுனால தண்ணி ரொம்ப அதிகம் வைக்க வேணாம். நம்ம என்னதான் தண்ணி ஊற்றினாலும் அதே அளவு தான் இருக்கும் குக்கரில் செய்யறதுனால. அதனால தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சா போதும். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். சுண்டல் நல்லா வேகணும். அதனால குறைஞ்சது ஒரு 6லேருந்து 7 விசிலாவது வச்சாதான் நல்லா வெந்து வரும். நான் இப்போ 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நல்லா 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ கடலைக்கறிக்கு தாளிச்சிக்கலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடு ஏறினதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துடுறேன். ஒரு பச்சை மிளகாவை எடுத்து இது போல் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு கடலைக்கறி நல்லா இருக்கும். பாருங்கள், நான் ரொம்ப நல்லா வதக்கியிருக்கேன். இது போல் வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலைக்கறியை இதில் ஊற்றிடுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பவுமே தாளித்து ஊற்றும் பொழுது தாளித்ததுக்கு அப்புறமா உடனே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த தாளிப்போட மனம் குழம்புலையே இருக்கும். இல்லைனா தாளிப்போட மனம் வெளியில் போயிடும், டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷமாவது தாளித்த உடனே கடலைக்கறியை ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடுங்க. கேரளா ஸ்டைலில் நம்ம கடலைக்கறி ரெடி பண்ணிட்டோம். இந்த கடலைக்கறி பார்த்தீங்கன்னா பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம், தோசை, சப்பாத்தி இது போல் எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம கேரளா ஸ்டைலே தேங்காய் நல்லா ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.